Warm wishes, my dear friends. Professor Muthuswamy, a great personality, one who made music the vibrating pulse, the vibrating sensation of Vivekananda College. இப்பதான் அண்மையில் சதாபிஷேகம் நடந்தது சென்னையில் டி நகர் பக்கத்தில் ஒரு மண்டபத்தில். ஜூலை 5ஆம் தேதி ப்ரொஃபஸர் முத்துசாமி அவருடைய கன்ஜீனியல் கான்செர்ட் மேடம் விஜயா அவங்களுக்கு அவரை நம்மளை வாழ்த்தணும். நாம் அவரை வாழ்த்துறதை விட அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இந்த 80வது ஆண்டில் அவங்களது இனிய திருமண பயணத்தில் விவேகானந்தா காலேஜில் ஹி மேட் எ மார்க். ஒரு முத்திரை பதித்தவர், இசை முத்திரை பதித்தவர் ப்ரொஃபஸர் முத்துசாமி. மியூசிக்கை பற்றி சொல்லும் போது ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், இஃப் மியூசிக் பி த ஃபுட் ஆஃப் லவ் பிளே ஆன். இசை என்பது அன்பிற்கும் காதலுக்கும் ஆதாரமாக இருந்தால் இசையை மனிதனின் மனதில் நிரப்புங்கள். கோ ஆன் வித் மியூசிக். அவங்க அந்த லவ்வோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க ஷேக்ஸ்பியர் போன்ற கவிஞர்கள். ஆனால் நம்ம பாரத தேசத்துல தான் இசையை ஆன்மீகத்தின் உச்சத்திற்கு எடுத்து சென்று பகவானோடு ஒன்றி விடுவதற்கு இசையை ஒரு கருவியாக பயன்படுத்தியவர்கள் தியாகராஜர், புரந்தரதாசர். அது மாதிரி இசை மேதைகளின் பாரம்பரியத்தில் வந்தவர் தாங்க நம்ம முத்துசாமி சார். அவங்க தந்தையார் பாகவதர் முத்து நடேச ஐயர் திருநெல்வேலியில் பிரபலமான ஒரு இசை சக்கரவர்த்தி என்று சொல்லலாம். அவரது இசை புலமையை பார்த்துட்டு அந்த ஊர்ல தேசிகாச்சாரி ரெங்காச்சாரி அப்படின்ற 2 பேர் சரஸ்வதி இசைப்பள்ளின்றதை அவருக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க. உலக புகழ்பெற்ற நாதசுவர வித்வான் காருக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் இவரது சிஷ்யர். அதுதான் பெருமையான ஒரு விஷயம். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் தாங்க இவர். உண்மையிலேயே நம்ம பெரியவங்க எல்லாம் நம்ம தேசத்துல they made music the vibrating pulse of this universe, நாத பிரம்மம், cosmic music. Music takes man to immortality. அப்படின்ற உணர்வுகளை இசை மூலம் நமக்கு கொடுத்தவர்கள் நமது பெரியவர்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் தான் முத்துசாமி சார். 1974 அவர் விவேகானந்தா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸாக சேர்றாரு. நான் 75 நான் சேர்றேன். 74க்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் ஆறுமுகம் பிள்ளை சீதை அம்மாள் கல்லூரியில் அவர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார். அப்புறம் இங்கே வந்து சேர்ந்தாருன்னு வைங்களேன். அப்போ நம்ம சுவாமி சித்பவானந்தர் அவர் ஸ்டாஃப் மீட்டிங்கில் இவரை அறிமுகப்படுத்துறார். இசை தெரிந்த ஒரு ஆசிரியரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். We have appointed a professor who knows music. அவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அப்போ இருந்த பிரின்சிபல் ப்ரொஃபஸர் கே ராமமூர்த்தி ஐயா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், டாக்டர் கே சுப்பிரமணியம் சார் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அவர் வைஸ் பிரின்சிபல் 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. 2 பேரும் ஓகே அப்படின்றாங்க. 1975 ஒரு சோஷியல் ட்ராமா இவர் போடுறார். அப்போல்லாம் மந்த்லி ஃபீஸ்ட் இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். மந்த்லி ஃபீஸ்ட் அப்போது ஒரு பஜன் நடக்கும். அந்த பஜனை முடிஞ்ச உடனே வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரூட் சாலட், அன்லிமிட்டெடு. நம்ம பையங்கள்லாம் 10 டம்ளர் வரைக்கும் குடிப்பாங்க. 7, 8, 9, 10 டம்ளர் வரைக்கும் குடிப்பாங்க. அப்புறம் ஒரு 2-3 டம்ளரை வந்து க்ளோக் ரூமுக்கு வர எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் குடிக்கிறதுக்காக. என்ன பண்ணேன், அடுத்த நாள் குடித்தா கொஞ்சம் லேசாக கிக் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோக். அப்படி மகிழ்ச்சியான தருணங்கள். அந்த மந்த்லி ஃபீஸ்ட் முடிச்சதுக்கு பிறகு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். பாட்டு பாடுவாங்க பையங்க, ஆசிரியர்கள் பாட்டு பாடுவாங்க, ஆசிரியர்கள் ட்ராமா போடுவாங்க. முத்துசாமி சார் ஒரு சோஷியல் ட்ராமா போட்டார். அதில் ஒரு லேடி கேரக்டர் நல்லா பவுடர்லாம் அடித்து லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு சாரீ எல்லாம் கட்டி ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு யங் கேர்ளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். ஒரு பையனை ட்ரெஸ் பண்ணிட்டு பொம்பளை வேஷம் போட்டு நிப்பாட்டிட்டார். பெரியசாமி ட்ராமாவை பார்த்துக்கிட்டு இருந்தார். ட்ராமா முடிகிற வரைக்கும் வாயவே ஒன்றுமே திறக்கல. பெரியசாமி பேசாமல் இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு
ராமூர்த்தி சாரையும் சுப்பிரமணியம் சாரையும் கூப்பிட்டு முத்துசாமி சாரையும் வச்சுக்கிட்டு, இனிமே இந்த மாதிரி ட்ராமா போட்டால் நான் வரமாட்டேன், உங்கள் மந்த்லி ஃபீஸ்ட்டு கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக விறுவிறுன்னு ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. அப்போ தான் சுப்பிரமணியம் சாருக்கு வந்த கோபம், ஃபஸ்ட்டு பாம் அவர் தான் முத்துசாமி சார் தலையில் போட்டார். என்னையா முத்துசாமி, என்ன ட்ராமா பண்ணுற, அநியாயமாக இருக்கேயா, ஒரு பொம்பளை வேஷம் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு சீ ரப்பிஷ், இனி இது நடக்கக்கூடாது வார்ன் பண்ணுறாரு ராமூர்த்தி சார். அவரும் அவருடைய அந்த அதிகாரமான ஒரு 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 குரலோடில் அவர் எப்பவுமே பேசுவாங்க. அவங்க நாங்கள் பயந்து நடுங்குவோம் அவரை பார்த்துட்டு. அவரும் சொல்கிறாரு, முத்துசாமி சொல்லுங்கள் சார், இனிமேல் இந்த மாதிரி ட்ராமா போடக்கூடாது. சரிங்க சார். பக்தி ததும்பக்கூடிய ட்ராமா போடியா? ஓகே சார். சரி, இந்த வருஷம் விவேகானந்த ஜெயந்திக்கு நந்தனார் போடுங்க, அப்புறம் பத்ராச்சில் ராமதாஸ் போடுவோம், அப்புறம் ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், இப்படியே போய்கிட்டே இருப்போம். சரிங்க சார், அப்படியே பண்ணிடலாம் சார். அவ்வளோதாங்க. அதுக்கு பிற்பாடு நந்தனார் ட்ராமா இவர் எழுதுறாரு. 76 பிப்ரவரியில் அந்த ட்ராமா போடுறாங்க. அப்படியே எம்எம் தண்டமாணி தேசிகர் அது அந்த நாரதரா இது நந்தனாரா நடிச்சிருப்பார். அவர் பாடின பாட்டா இவர் அருமையா அதே மாதிரி பாடுறாரு. அதே மாதிரி நடிக்கிறதுக்கும் ஒருத்தன் கிடைச்சா எங்களுக்கு. செந்தில்குமார்னு பிஎஸ்சி ஜுவாலஜி பையன். அவர் இப்போ அதுக்கப்புறமேல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ டாக்டராக இருக்காரு. சென்னையில் நீலாங்கரையில் கொக்கிவாக்கம் அப்படின்ற இடத்துல கிளினிக் வச்சிருக்கிறதாக தகவல். ஆண்டே அற்புதமாக ஒரு பையன் நடித்தான், மகாதேவன், பிராமின் பாய், அப்படியே பூசின மாதிரி இருப்பான், ஆண்டே மாதிரியே இருந்தான். அந்த படத்தில் ஷர்மான்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவரை மாதிரியே நடித்தான். அதுக்கு பிற்பாடு அந்த பையன் டெல்லிக்கு போயிட்டான், அவருக்கு கான்டாக்டே இல்லை. ஒருவேளை இந்த 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 வீடியோவை பார்த்தாரு அப்படின்னாக்கா அவர் எங்களை கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதில் சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்தது. அப்போ ஃபிசிக்கல் டைரக்டர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், நம்ம சுவாமி சங்கரானந்தா அவர்களுடைய தம்பி. அவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் ராமமூர்த்தி சாரோ சுப்பிரமணியம் சாரோ வந்து சொல்கிறாங்க, இதில் ஒரு ஒரு வயசானவருடைய வேஷம் ஒன்று வறுமையா, அதை ஏன் விட்டீங்க அப்படின்றாரு. உடனே வயசானவர் எங்கிட்டு தேடி பிடிக்கிறது, கோபாலகிருஷ்ணன் நான் நடிக்கிறேன்ட்டு அவர் வந்தார். அவருக்கு வயசான கிழமை மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறார். அப்போ கேசவராவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியினுடைய பக்தர் வாகினி ஸ்டுடியோவில் மேனேஜராக இருந்துட்டு கடைசி காலத்தை கழிக்கிறதுக்காக, அப்போ அவருக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும், நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார், சிவா பிளாக்குக்கு பின்பக்கத்தில் ஒரு நல்ல பாம்பு ஒரு 7 அடி இருக்கும், அதை சட்டையை உரிச்சு போட்டு வச்சிருக்கு. அதை அவர் கையில் தூக்கிட்டு வந்துட்டார், சிவபெருமானுக்கு கழுத்தில் போட்டு விட்டார். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இது மாதிரியான சம்பவங்கள் நந்தனாரில் நடந்தது. நந்தனார் டிராமா வாஸ் தி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆஃப் முத்துசாமி சார். எல்லாரும் பாராட்டினாங்க. நெகிழ்ந்து சொல்றாரு முத்துசாமி சார், சுவாமி சித்பவானந்தர் பிலாசபர்ஸ் ஸ்டோன் மாதிரி ரசவாத கல், அந்த கல்லில் இந்த தகரம் பட்டுச்சுன்னாக்கா அது தங்கமாக மாறிவிடும். நான் தகரம். அவர் என்னை முதல்ல திட்டினாரு, ஒழுங்கா ட்ராமா போடுன்னு, அன்னைக்கே நான் தங்கமாக மாற ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. எனக்கு கிட்டத்தட்ட அந்த பராசக்தி சினிமா ஞாபகத்தில் வந்துச்சு. முதல்ல சிவாஜி கணேசன் பராசக்திக்கு நடிக்க வரும்போது அவரை யாரும் அப்ரூவ் பண்ணவே இல்லையா, திட்டினாங்களாம். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரே சொன்னாராம், ஏவிஎம் செட்டியார் சொன்னாராம், இந்த மாதிரி இவர் என்ன இந்த புதுசாக வந்திருக்கிற அந்த புதுமுகம் வந்து வாயை மீன் மாதிரி திறக்கிறான் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசனை கிண்டல் பண்ணாங்களாம். அப்போ தான் பஞ்சு அருணாச்சலம் சொன்னாராம், இல்லை இவர் பிரபலமாக வருவார், ஒரு நாளைக்கு கொடி கட்டி பறக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பராசக்தி படம் வந்ததுக்கு பிற்பாடு சிவாஜி கணேசனே திரும்பிப்பார் அப்படின்ற நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு எனக்கு ஏறு முகம்தான், இறங்கு முகம் இல்லை. அது மாதிரி நந்தனார் டிராமா போட்டதுக்கு பிற்பாடு முத்துசாமி சாருக்கு ஏறு முகம், இறங்கு முகமே இல்லை. மார்கழி பஜன்க ஒவ்வொரு வருஷமும் அந்த மார்கழி மாதம் காலைல 5 மணிக்கு ப்ரேயர் காலில் பஜன். இவர் தாங்க முதல்ல போய் உட்காந்துருப்பார், ஹார்மோனியம் மாஸ்ட்ரோ இன் ஹார்மோனியம். 5 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பட்டையை போட்டு வந்து உட்காந்து ஆரம்பிச்சிடுவார். அவரது மார்கழி பஜன் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண மயிலாப்பூர் மாட வீதிகளில் அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸு, ஃபேஸ்புக்கில் எல்லாமே. அப்போ ஒருத்தர் இவருடைய காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா உங்கள் அப்பா காரைக்குறிச்சி அருணாச்சலத்துக்கு குருவாமே அப்படின்னு சொன்ன நிகழ்ச்சியை ரொம்ப நெகிழ்ந்து சொல்கிறாரு. இதில் ட்ரிப்ளிகேன் ஹியூமர் கிளப்பில் இருந்து இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, தென்கட்சி சுவாமிநாதன்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு 2018 இவருக்கு கொடுத்தாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஞானானந்த மண்டலி ஹரிதாஸ் சுவாமிகளோட சேர்ந்து அவர் பயணிக்கிறார். உலகம் சுற்றும் இசை சக்கரவர்த்தின்னு கூட சொல்லலாம். 45 நாள் சவுத் ஆப்பிரிக்காவில் சப்தாகம், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம். ஒரு நிகழ்ச்சிக்கு நெல்சன் மண்டேலா தலைமை தாங்கி இருக்கிறார், பாராட்டி இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், பெர்த் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறாரு. ஆக்லாந்து நியூசிலாண்டில், அங்கே நேபாள், அபுதாபி, துபாய், இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் போயிருக்கிறார். சிங்கப்பூர், கோலாலம்பூர், அமெரிக்காவில் வாஷிங்டன், நியூ ஜெர்சி, இன் அண்ட் அரவுண்ட் அநேகமாக அவர் கால்படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். நேபாள் அங்கேயும் போயிருக்கிறார். இவ்வளவு ஊர்களுக்கும் போய்விட்டு வந்த ப்ரொஃபஸர் முத்துசாமி 80 வயசுலேயும் இன்னைக்கும் இவர் ஆக்டிவாக இருக்கிறாருங்க. அவர் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த இசை பரம்பரையில் வந்தது. இசையை ஆன்மீகத்திற்கு ஒரு கருவியாக அவரும் போகிறது, நம்மளையும் போக வச்சார். ஒரு அருமையான குடும்பம், நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இவரது குடும்பம் ஒரு இசை குடும்பம். இவங்க மக ராஜமாதங்கி நல்ல பரதநாட்டிய கலைஞர், நல்ல பாடுவாங்க. இப்போ அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க. ராதாகிருஷ்ணன் பையன், அவருக்கும் நல்ல இசையில் நாட்டம் அதிகமாக உண்டு. இதே ஹார்மோனியத்தில் அவரும் மாஸ்டர் தான். அவருக்கும் ஒரு 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்க. அவங்களோடு சேர்ந்து இப்போ மகிழ்ச்சியாக அவரது கடைசி காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான குடும்பமாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம். இந்த இசை பல்கலைக்கழகத்தோடு நாமெல்லாம் ஒரு தொடர்பு வச்சுருந்தோம் அப்படின்றத நினைக்கும் போது நமக்கே ஒரு பெருமையாக இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐயா நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழணும். ப்ரொஃபஸர் முத்துசாமி சார், மேடம் விஜயா, நீங்கள் 2 பேருமே 100 வயது, 100 வயதுலையும் நாங்கள் உங்களை பாராட்டுவோம். நான் ஒரு வீடியோ போடுவேன். நான் போன முறை ரத்னமுத்து சாருக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி 80 வயசு கொண்டாடினாங்க. அப்போ அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அப்போவும் நான் கடைசியில் இப்படி தான் சொன்னேன், ரத்னமுத்து சார் நீங்கள் 100 வயசு வரைக்கும் இருக்கணும். அப்போவும் நான் பாராட்டு சொல்லுவேன், ஒரு வீடியோ போடுவேன். என்னுடைய ஆப்த நண்பர் டி ராஜேந்திரன் இருக்கிறார் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். அவர் பட்டுன்னு என்னைய பார்த்து சொன்னார், அண்ணா அப்போ உங்களுக்கு வயசு 95 இருக்கும், நீங்கள் 95 வரைக்கும் இருப்பதற்கு வாழ்த்துக்கள், அவர் 100 வயசு வரைக்கும் இருப்பதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருக்கே உரிய பாணியில் சொன்னார். எனக்கு அதுதான் இப்போது ஞாபகத்தில் வருது. அவர் 100 வயசு வரைக்கும் வாழணும், நாமும் அது வரைக்கும் வாழணும், அவர் நம்மளை வாழ்த்தணும், நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். விவேகானந்தா காலேஜ் என்ற குடும்பத்தில் நாம் அனைவருமே அங்கத்தினர்களாக இருந்தோம். He made music the vibrating pulse sensation of Vivekananda College. A great personality. ஒரு மனிதனுக்கு
ஒரு 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 நிறைவு இருக்கணும் அப்படின்னாக்கா, பூரணத்துவம் இருக்க வேண்டும், நிறை மனிதனாக ஆக வேண்டும் என்றால் ஆற்றல் இருக்கணும், அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும். இதில் இந்த அன்பு என்ற பகுதி இருக்கு பாருங்க, அதை he has taken it as his special jurisdiction. அது நம்ம காலேஜில் ப்ரேயர் ஹால் தான் நம்ம உணர்வுகள்லாம் உன்னதமாகும். நம்ம பையங்க 3 வருஷம் படித்தான்னாக்கா 300 நாள் வருஷத்துக்கு வச்சா கூட 900 days, 900 into 3 times 2700 occasions அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த எல்லா ப்ரேயர்லையும் இது வரைக்கும் முத்துசாமி சாருடைய குரல் கேட்டிருக்கும். அவங்க உணர்வுகள்லாம் உன்னதமாக மாறி இருக்கும். அவங்க ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக தான் விவேகானந்தா காலேஜை விட்டு போயிருப்பாங்க. அந்த ஹார்ட் அதை தன்னுடைய ஒரு 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 கருவியாக எடுத்துக்கொண்டு நம் அனைவரையும் உன்னதமாக மாற்றியவர் புரொஃபசர் முத்துசாமி. ஒரு மறக்க முடியாத ஒரு இசை சக்கரவர்த்தி. அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். வணக்கம். தேவியே அம்மா நான் உன் அடிமையல்லவோ அம்மா, தேவியே அம்மா நான் உன் அடிமையல்லவோ அம்மா, என்னை ஆளவா அம்மா, என்னை ஆளவா அம்மா, என்னை ஆளவா அம்மா, ஆளவா அம்மா. அருண கிரணமணி கோடிகள் ஒளி செய்ய அமுத மதுர மலர் அரியணை மீதில், அருண கிரணமணி கோடிகள் ஒளி செய்ய அமுத மதுர மலர் அரியணை மீதில், அருகில் இருந்து துணை தரும் மலை மகளே ஆதி தேவி ஏ அம்மா, அம்மம்மா ஆதி தேவி அம்மா நான் உள் அடிமையல்லவோ அம்மா, ஆளவா அம்மா, என்னை ஆளவா அம்மா. கருணையின் அருளை கழையன் எனக்கும் அருள் செய்தாய், அருகில் இருந்து துணை தரும் மலை மகளே ஆதி தேவியே அம்மா, அம்மம்மா ஆதி தேவியே அம்மா நான் உன் அடிமையல்லவோ அம்மா, என்னை ஆளவா அம்மா, என்னை ஆளவா அம்மா. துன்பம் மிகுந்து வந்த போதும், மகா துன்பம் மிகுந்து வந்த போதும், சோர்ந்து மதிமயங்க மாட்டேன், மனம் சோர்ந்து மதிமயங்க மாட்டேன், துன்பம் மிகுந்து வந்த போதும், துன்பம் மிகுந்து வந்த போதும், சோர்ந்து மதிமயங்க மாட்டேன், அன்பர் துணையும் நினதருளும் இல்லையோ ஆதி தேவியே அம்மா, அன்பர் துணையும் நினதருளும் இல்லையோ ஆதி தேவியே அம்மா, அம்மம்மா ஆதி தேவியே அம்மா நான் உன் அடிமையல்லவோ அம்மா, ஆளவா